இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல பல வகையான ஃபண்டுகள் இருக்கு. அதில வந்து சரியா ஃபண்டுங்கிறது ஒரு முக்கியமான ஃபண்டா இருக்கு. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெருவாரியான மக்கள் வந்து, எங்களுக்கு அந்த சரியா ஃபண்ட குடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பா வளைகுடாவுல இருக்கிற லட்சக்கணக்கான தமிழர்கள் இந்த சரியா ஃபண்டு எங்களுக்கு குடுத்தீங்கன்னா நல்லாருக்குங்கிறாங்க. இந்த சரியா ஃபண்ட பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரியா ஃபண்ட்னா மார்க்கம் தடுத்த எந்த துறையிலும் முதலீடு இருக்கக்கூடாது. மார்க்கம் எத எத எங்களுக்கு தடுத்திருக்குண்டா, வட்டி வாங்கக்கூடாது, மதுபானங்கள் ஆகாது, சூதாட்டம் ஆகாது. வட்டி எந்த வகையில வருதோ வட்டி குடுக்குறான், வட்டி வாங்குறான். அதனால பேங்க் ஸ்டாக்ஸ் ஆகாது. அது மாரி இப்ப சுகர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ம். சர்க்கரை தயாரிக்கிற கம்பெனில இருக்கக்கூடாது. அதே ம். மாரி ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனில எங்க முதலீடு இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் மேலாக கடன் இல்லாத கம்பெனில இருக்கணும். ஓகே. அவங்க வந்து கடன் இல்லாம இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 இந்த இதில அந்த சரியா இண்டெக்ஸ்ல 400 கம்பெனிகளுக்கு மேல வருதுங்க. ஓ. அதுலயும் அவங்க வந்து பார்த்து செலக்ஷன் பண்ணி ஒரு 50 கம்பெனில தான் முதலீடு பண்றாங்க. ம். மற்ற ஃபண்டுகள விட இது ஒரு 2, 3% கம்மியா இருக்கலாம். இருந்தாலும் ஹேப்பியா வந்து அவங்க வந்து எந்த ஒரு இது இல்லாம அந்த சரியா சர்டிஃபிகேட் இப்ப டாடா மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த கோண்டம் இதுலலாம் சரியா சர்டிஃபிகேட்டோட குடுக்குறாங்க. அதனால போய் சேருதுங்க. சரி, சேருது, சரி. சேருது. ஸோ இவ்வளவு நேரம் பல கேள்விகளுக்கு வந்து ரொம்ப விளக்கமா பதில் சொன்னீங்க. ஆமா. ரொம்ப நன்றி சார். சரி, தேங்க் யூ. லாபம் ஆம்ஃபி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ஏஆர்என் எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.